அதுக்கு அடுத்தது சரி ஆளுங்கட்சி இதெல்லாம் இப்போ சொல்லிட்டேன். இந்த அப்பாவும் கோமாளி அவங்க வந்துக்கிட்டு என்ன கேள்வி பதில் நேரத்தை வீணடிக்கலாமா? மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய சர்வீஸ் ஆச்சு. ஒருத்தருக்காச்சும் திமுகவில் இருக்கிறவனுக்கு கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியுமா? இப்போ கேள்வி அங்கே இப்போ கேட்பாங்க சட்டசபையில், முதல்ல வாங்கிக்குவாங்க, அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிச்சு பதில் வாங்கிக்குவாங்க. அவங்க அனுப்புகிற பதிலை வந்துக்கிட்டு படிப்பாங்க. அதாவது தன்னுடைய துறையை பற்றி மனப்படமாக வச்சுருக்கணும். எது கேட்டாலும் கேட்ட உடனே பதில் சொல்லக்கூடிய தகுதியுள்ள ஒரு எம்எல்ஏவை வந்து திமுகவில் காமிக்க சொல்லுங்கள். எல்லாம் ஜாலியாக ஆச்சு. ஸ்டாலினுக்கு அவர் துறையில் பேச சொல்லுங்களேன், அந்த துறைமுறைகளுக்கே பேச சொல்லுங்களேன். ஒன்றும் தெரியாது, சும்மா கேள்வின்னு அனுப்புவோம். அது போய் அந்த துறை சம்மந்தமாக அனுப்பி பதில் வாங்கி பதிலை படிக்கிறது ஒரு பெரிய இதாக. நாட்டு பிரச்சனை பற்றி பேச வேணாமா? எதிர்கட்சிகள் நாட்டு பிரச்சனை பற்றி பேசுனா அதை ஒரு பெரியதாக அறிக்கை மேலே அறிக்கை வர்றாங்க. ரகுபதி கள்ளக்குறிச்சிக்கு எதுக்கு சிபிஐ? அதை தான் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டோமே. வெளிப்படையாக என்னத்தை சொன்னீங்க? உங்கள் கட்சிக்காரன் காய்ச்சி நான்கிறத சொன்னீங்களா? உங்கள் கட்சிக்காரங்க யார் யாருக்கு பணம் போச்சுன்னு சொன்னீங்களா கள்ளச்சாராயத்தில்? எதுக்கு சிபிஐ வந்தால் பயப்படுறீங்க? சிபிஐ வந்தால் கட்சிக்காரன் இதெல்லாம் மண்டவாளத்தில் போகணுன்னு தானே பயப்படுறீங்க? ஆக இத்தனை பேர் களத்தில் வந்துக்கிட்டு பேசுகிறாங்க. கள்ளக்குறிச்சி செத்தவனை பற்றி விட்டுட்டாங்க. அது கள்ளச்சாரம், அது இதுவே இல்லை, அது ஒரு பெருசே இல்லை, ஏன் அவ்வளோ பெருசுப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி போடி கொண்டிருக்கிறது இவங்க. சரி, அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நடிப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரியது. அதைத்தான் போட்டோம். கனிமொழி ஓட்டம், ஸ்டாலின் உளறல், திருமாவளவன் நடிப்பு. திருமாவளவன் சொல்கிறார் தூக்கமே வர மாட்டேங்குதான். என்ன தூக்கம் வர மாட்டேங்குது? எதுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? அது செத்தவங்கன்னு நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குதான். சரி, செத்தவங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே 40-50 பேர் குடிச்சிட்டு கிடக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியலையா? அப்போ எதுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? அப்போவே திமுகவின் நடவடிக்கை, அரசாங்கத்தின் நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும். ஸ்டாலினை பார்த்து ஐஎன்டிஏ கூட்டணியே பயப்படுறாங்க. அவர் தான் அடுத்த பிரதமர். நீங்களா முதல்வராக இருக்கவே தகுதி இல்லாமல் இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கானே. கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இப்போ 2 சீட்டை வாங்கிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா யார் நம்புவா? அதனால் சரி, இவர் இப்படி சொல்கிறார். யார்? திருமாவளவன் நடிக்கிறாரு. அடுத்தது இவர் கனிமொழி, இவங்க அன்புமணி ராமதாஸ். என்கிட்ட 1 மாதம் விட்டு பாருங்கள், நான் இதையே ஒழிச்சிடுறேங்கிறது. ஆட்சியாக 1 மாதம் கொடுக்கணுமா? இந்த அர்ஜுன் வந்தார்ல, ஒரு நாள் முதல்வர் படத்தில், அது மாதிரி அவர்கிட்ட 1 மாதம் ஆட்சி கொடுக்கணுமா அன்புமணி ராமதாஸ்? எல்லாம் போதைப் பொருளையே அழித்து ஒழிச்சிடுவாங்க. போதைப் பொருளை பற்றின விஷயம்லாம் தெரியுமா உங்களுக்கு? போதை மருந்தெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் அரசுகள் ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் அங்கே போதை மருந்துகள் எல்லாம் உற்பத்தி செஞ்சு உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க. அது ஒரு நாள்லேயோ 1 மாதத்துலேயோ அடக்கணும்னா அதை பற்றின அத்தனை விஷயமும் உங்களுக்கு விரல் நுனியில் இருக்கணுமே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஈரான்லேருந்து எப்படி கடத்தப்பட்டு வருது, ஆப்கானிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு எப்படி கடத்தப்பட்டு வருது, பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீர் வெளியே எப்படி இந்த போதை மருந்துகள் உள்ளே வருது, பங்களாதேஷ் பார்டர்லேருந்து எப்படி போதை மருந்து உள்ளே வருது, இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வட இந்தியாவுக்கு வட இந்தியாவிலேருந்து இங்கே எப்படி வருது, இங்கே ராமேஸ்வரம் பக்கத்தில் போதை மருந்து கப்பல் எப்படி இறக்குது, இதெல்லாம் தெரியுமா? போதை இதை நீங்கள் 1 மாதத்தில் ஒழிச்சிடுவோன்னா டாஸ்மாகெல்லாம் ஒரே மாதத்தில் மூடிடுவீங்களா? டாஸ்மாக மூடினீங்கன்னா 40,000 கோடி உங்கள் இதை வச்சுக்கிட்டு, வருமானத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ், இப்போ வைகோ எல்லாருமே பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்டலாம், எதிர்க்கு அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு அரசியல்வாதியாச்சும் நான் இது பண்ணிக்கிறேன், நான் மதுவை தொட்டது இல்லைன்னு சொல்கிற தைரியம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ கிடையாது. எனக்கு என்கிட்ட பல விஷயம் இருக்குது. மதுவை எதிர்க்கும் அரசியல்வாதிகள் 1 லட்சம் ரூபா மது பாட்டிலை வாங்கி ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் கொடுக்குறான், ஃபார்ம் ஹவுஸில் வச்சு குடிக்கிறாங்க. ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். எப்படி? அப்போ இவர்கள் வெளியில் பேசுகிறத பார்த்தா நான் என்னமோ மதுவுக்கு தானே, நீங்களே குடிகாரர்களாச்சே. சரி, நீங்கள் குடியை ஒழிக்கணும்னு நினச்சா முதல்ல நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்லை, அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னும் சொல்லணும் தெரியுமா? கட்சிக்காரன், ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவராக இருக்கீங்கள, கட்சிக்காரனுக்கு போகிறான், என் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவன், என் கட்சியை சேர்ந்தவன் எவனுமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை விதித்து உங்கள் கட்சிக்குள்ளே முதல்ல அந்த கட்டுப்பாடை கொண்டு வாங்க. மது குடிக்காதவர்களை உங்கள் கட்சிக்குள்ளே உருவாக்குங்க. அதுக்கு தைரியம் இருக்கா யாருக்காவது? சும்மா மேடையில் பேசிக்கிறாங்க. அது ஒரு இதனால தான்
மதுவை வந்து நான் ஒழிச்சிடலாம். 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆட்சி வந்து எப்படி பண்ண முடியும்? நீங்கள் 1 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா மது உற்பத்தி செய்கிறவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் வந்து உங்கள்கிட்ட க்யூவில் நிற்பாங்க. கொஞ்சம் மதுவை திறந்து விடுங்க, நாங்கள் தான் உற்பத்தி பண்ணுறோம். நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, அரசியல்வாதிகள் இல்லை. நீங்கள்லாம் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொன்னால் யாரை நம்புவா? அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும்.